ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்ன பதிவு அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க தானே? கண்டிப்பாக நான் சொல்ல போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம். நியூ கார்டனர்ஸுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். இல்லை கார்டன் வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு இரட்டை மனநிலையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே எத்தனை செடிகள் வளர்த்தாலும் அந்த கத்தரி வளர்க்குறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே கத்தரி பயன்படுத்துகிறோம் பார்த்துறீங்களா, கத்தரிக்காய். ஸோ அதை வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் கத்தரிக்காய் நிறைய பூச்சி தாக்குதல் நம்மளை பாடாப்படுத்தும். ஆனால் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் தினம் அரை கிலோ, வீக்கெண்டு வந்தால் 2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரிலாம் நம்ம பறிச்சிருக்கோம். அது போன ஆடி பட்டத்துக்கெல்லாம் 3 கிலோ 4 கிலோலாம் கூட இதே மாடி தோட்டத்தில் பறித்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணோம். இந்த தடவை 1 கிலோ 2 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணியிருக்கோம். அந்த 2 கிலோ வீக் ஃபுல்லாக நமக்கு சரியாகவே இருக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பக்கத்துலேயும் அங்கங்கே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் இருக்குது அப்படின்ன உடனே நீங்கள் நினைக்கலாம், எனக்கு பூச்சி தாக்குதலே வர்றதில்லை, என் வீட்டில் மட்டும் எந்த பூச்சியும் வராமல் அழகாக காய்ச்சி கொட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. எல்லா ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தது தாங்க விவசாயம். கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்கணும். அச்சோ பூச்சி வந்துருச்சே, பூச்சி இதுக்கு மேலே இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மனநிலை வரக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கண்டிப்பாக தினம் மாடிக்கு வந்தோன்னா ஏதோ ஒரு செடியில் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோங்க. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு பங்குங்கிறதை நம்ம ஏற்றுட்டு தான் இந்த மாடி தோட்டத்துக்குள்ளே வரணும். ஸோ பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சரி, கத்தரிக்காய் நம்ம போட்டுட்டோம். போட்ட உடனேயே மேக்ஸிமம் எப்போவுமே உனக்கு 2 செடி தேவைனாலும் 10 விதைகள் விடுங்க. நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மித்ததை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா கரெக்டாக போட்டோம் அப்படின்னாக்கா அது சில நேரங்களில் முளைப்பு திறன் இல்லாமல் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நர்சரியில் வாங்குறத விட யாராவது கார்டன் வச்சு இயற்கையான முறையில் விளைவிக்கக்கூடிய அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட விதைகள் வாங்குங்க. அதுதான் நமக்கு நல்ல ஒரு முளைப்பு திறனோடு இருக்கும். ஆர்கானிக்காக விளைய வச்சதாக இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் முளைப்பு திறன் கம்மியாக தாங்க இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஜான் அல்லது ஒரு அரை அடி வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை 25 days to 30 days வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி வளர்ந்த உடனே அந்த இடத்துலேருந்து பிடுங்கி நல்ல ஒரு சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணினா உடனே கொண்டு போய் நீங்கள் நடக்கூடாது. என்றைக்கு இந்த விதைகளை நீங்கள் தூவுறீங்களோ அன்னைக்கே ஒரு சாயில் மிக்ஸ், சூப்பரான சாயில் மிக்ஸ், நம்ம எப்படி நல்ல ஒரு சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணலாங்கிறது நம்மளோட சேனலில் நிறையவே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த சாயில் மிக்ஸை ரெடி பண்ணி அன்னைக்கே வச்சிடணும். டெய்லி வெறும் பாட்டில் மண் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும். அப்போ தான் அது நல்ல செறிவூட்டிய மண்ணாக மாறுங்க. நீங்கள் சாயில் மிக்ஸ் உடனே மண்ணை ரெடி பண்ணிவிட்டு உடனே போய் நாற்றை பிடிங்கி நட்டிங்க அப்படின்னா அதில் ஹீட் இருக்கும். இந்த ஹீட்டுக்கும் அந்த ஹீட்டுக்கும் சில நேரம் அது அழுகி போயிடும், இல்லைன்னா வாடி போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குறைந்தபட்சம் 1 வாரத்தில் இருந்து 1 மாத காலமாவது சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்து அதுக்கப்புறமா தான் நம்ம நாற்றுக்களை நடணும். விதைகளை கூட அப்படித்தான் நடணுங்க. சரிங்களா? அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஆனால் டெய்லி தண்ணி ஊற்றலைனாலும் அட்லீஸ்ட் மண் காயவா தண்ணி ஊற்றுங்க. ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது செறிவூட்டிய மண் கலவையாக மாறும். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் வச்சதுக்கப்புறமா பிடுங்கி நட்ட உடனேயே அதை தூக்கி வெயிலில் வைக்காமல் கொஞ்சம் செமி ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா தான் அது டக்குன்னு துளுத்து வர ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? 1 வாரம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வேர் பிடிச்சிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வேர் பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வெயிலில் வச்சுக்கணும். கத்தரியை பொறுத்த வரைக்கும் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துலையே வச்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம
டெய்லியுமே தண்ணி ஊற்றுறது மட்டும்தான் என் கடமை, நீ எனக்கு காய்ச்சி கொடுக்கறது தான் உன்னோட வேலை அப்படின்னு நினைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றுறப்ப டெய்லியுமே வந்து அவங்கள நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு செடியாக எப்படி நேரம் இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. இப்படி நீங்கள் தண்ணி இந்த செடிக்கு ஊற்றும் போது அந்த ஊற்றுற நிமிஷத்தில் ஒரு கண் அப்படி ஒரு ரவுண்டு எல்லார் மேலேயும் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வந்துச்சுனாவே நமக்கு பூச்சி தாக்குதல் இருந்தது அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். பழுத்த இலைகள் இருந்ததுன்னா அதை வந்து அந்த நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர்ஸ் வேஸ்ட் ஆகாமல் அதுக்கும் அதோட சத்து போகாமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பச்சை காஞ்ச இலைகளை நம்ம எடுத்து விட்டுறணும். இலைகளில் ஏதாவது பூச்சி இருக்குதா அப்படின்னு சொல்லி அப்பப்போ இப்படி திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். இலைகள் வந்து ஒரு மாதிரி கருப்பாக இருந்தாவோ வெள்ளை பூச்சி இருந்தாலோ உடனடியாக அப்புறப்படுத்தணும். ஒவ்வொரு பூச்சியை எப்படி அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம், இந்த மாதிரி இலை சுருட்டு இருக்குதா உடனே இலைகளை ப்ரூன் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இலைகளை ப்ரூன் பண்ணியாச்சுன்னா அடுத்து வர்ற இலை ஃப்ரெஷ்ஷாக வரப்போகுது. அதுக்குன்னு இந்த இலையை நான் அப்படியே விட்டு வச்சுட்டு அதுக்கு அந்த மருந்து தயார் பண்ணேன் இந்த மருந்து தயார் பண்ணேன் தேவையே இல்லைங்க. ஃபஸ்ட்டு முதலுதவி அப்படிங்கிறது தான் நம்ம கார்டனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த இடத்துல என்ன பூச்சி இருந்தாலும் உடனடியாக அப்புறப்படுத்திடணும். உடனே பிடுங்கி இங்கேயே போடாதீங்க. எல்லாத்தையும் வேறு எங்கேயாவது கொண்டு போய் போடுறோம். இலை சுற்றல் இருக்குன்னா அங்கனே போடக்கூடாது. போட்டிங்கன்னா அடுத்து ஸ்ப்ரெட் ஆகும் வேறு செடிகளுக்கு. உடனே வேறு இடத்துக்கு கொண்டு போயிடும். அது மாதிரி இந்த நுனி ஏதாவது இதாகுதா அப்படின்னா என்ன பிரச்சனை, சும்மா அந்த மாதிரி இன்றைக்கி மரம் வெட்டினாங்க அதுலேருந்து விழுந்து அந்த மாதிரி பிரச்சனையில் காஞ்சி போனால் பரவாயில்ல. வேறு ஏதாவது தண்டு புழு இருக்குதா, இல்லை வேர்ப்புழு தாக்கம் இருக்குதா, வெள்ளை பூச்சி இருக்குதா, அஸ்வினி பூச்சி இருக்குதா, மஸ்கட்டான் கம்பளி பூச்சி இருக்குதா, அடிக்கடி வரக்கூடியது கம்பளி பூச்சி ரொம்ப அதிகமாக வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வேர்ப்புழு தாக்கம் கூட சில இடங்களில் வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிலாம் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். தினம் பார்க்கணும். இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டிங்க ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனடியாக அந்த அப்புறப்படுத்துகிற வேலையை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சரி வீக்கெண்டு பண்ணலாம், நான் எனக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா அது வேலையை காமிச்சிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உடனடியாக அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா கேரிங் தாங்க. எந்த அளவுக்கு அது மேலே நீங்கள் கேரிங் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அறுவடையை அள்ளலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் மருந்தடிக்கிறது கூட வீக்கெண்ட் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஏதாவது பூச்சி விரட்டி கொடுக்குறதெல்லாம் வீக்கெண்டு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறத வந்து உடனடியாக ஃபஸ்ட்டு அதை பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதை செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுடைய கத்தரி மட்டும் இல்லைங்க, நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிற எல்லாமே அறுவடையை அல்லலாம் பிரச்சனை இல்லாமல். ஆனால் கத்தரி நான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதுதான் காரணம். எப்போவுமே உடனடியாக அதுக்கு தேவைப்பட்டதெல்லாம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் போன வருஷம்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி அதுக்கு வந்து உரம் கொடுத்துட்டே இருந்தேன். இப்போ வந்து இந்த வருஷம் வேறு விதமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு தடவை நம்ம போட்டோம் பார்த்திங்களா, நல்ல ஒரு சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணி அதை போட்டுட்டோம். ஸோ ஈல்டு முடிகிற வரைக்கும் அந்த சத்துவே போதுமானதாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக இந்த தடவை நான் வந்து உரமே இடையில கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா போன தடவை ஃபுல்லாக அப்படி கொடுத்ததுனால எனக்கு ஒவ்வொரு கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா பெரிய பால் தண்டிக்கு வரும். அவ்வளவு சத்து சாப்பிட முடியாத அளவுக்கு வந்துச்சு. கொடுக்குறதும் ஒவ்வொருத்தரையாக போய் எவ்வளோ கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு சமயம் கஷ்டம். அதுலேயும் கஷ்டம். டெய்லி வேலை பார்த்துட்டு அதை ஷேர் பண்ணதுக்காக அறுவடை பண்ணி ஷேர் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்தது. வந்து வீட்டில் வாங்கிட்டு போயிட்டா கொடுத்துடலாம். இந்த வருஷம் அதனால் நமக்கு நார்மலாக இருக்கிற அளவுக்கு கத்திரிக்காய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுக்கு மேலே நான் வந்து உரங்களே கொடுக்கல. ஈல்டு முடிகிற வரைக்கும் அந்த உரமே போதுமானதாக இருக்கான்னு பார்க்கலான்னு விட்டுட்டேங்க. அதுவே எனக்கு 2 கிலோ அந்த மாதிரிலாம் வீக்கெண்டு வருது. அதுபோக டெய்லி ஒரு 1/2 kg 3/4 kg வந்துக்கிட்டே இருக்குது. போதும். கத்திரிக்காய் இல்லாமல் சமையலே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம கத்திரிக்காய் இருக்குது. அப்புறம் மற்ற காயெல்லாம் எப்போ தான் சமைக்கிறது அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்ல சாயில் மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது பருவம் முடிஞ்சு காய்ப்பு முடிகிற வரைக்கும் அதுவே போதுமானது. இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை உரம் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் நான் வந்து மீன் அமிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஒரு 10 டேஸ்க்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். மண்ணிலையும் ஸ்ப்ரே பண்ணுவேன், அந்த இதுலேயும் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஸோ அது கூட அதனுடைய பசுமைக்கு, என்னுடைய தோட்ட பசுமைக்கு அது கூட காரணம். நிறைய பேருக்கு நேரத்தெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய தோட்டத்தை பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தது. நான் வந்து கற்றுக்குட்டி தான், ஏதோ நானாக வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் நான் தெரிஞ்சு பண்ணுறேன்னா அப்படின்னு இல்லை. இவங்க எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதை என்னோடய மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். நேற்று கூட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, எல்லாத்துக்கும் நேம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஒவ்வொன்றுலேயும் எல்லா வெரைட்டிஸும்
தெரிஞ்சு வச்சுருக்கீங்க எப்படி அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக யார்கிட்ட என்ன பேசினாலும் இதை தவிர வேறு எதுவும் நான் அது வரைக்கும் பேசினதில்லை. ஒரு டிவியில் பார்த்தாலும் இதை தவிர வேறு எதுவும் பார்க்க மாட்டேன். புக்ஸ் படித்தாலும் இதை தவிர வேறு எதுவும் படிக்கிறது இல்லை. அது மாதிரி யூடியூப்பில் பார்த்தாலும் நம்ம கார்டன், தாவரம், மூலிகை தவிர வேறு எதுவும் பார்க்குறதில்ல. அதனால் என்னுடைய மைண்டு 24 ஹவர்ஸும் 365 டேஸும் இதை தவிர வேறு எண்ணங்களே இல்லை. இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், மொத்தத்தில் எனக்கு இடம் பத்தலைங்க. என்னோடய தோட்டத்தை இன்னும் விரிவாக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு. ஆனால் வீட்டில் திட்டு வாங்கினேன். அதை சொல்லிவிட்டு வேலை பார்த்துட்டு இதை பண்ணுறதே பெருசு, நீ என்ன வேலையை விட்டுட்டு இந்த வேணால் விவசாயம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வரி இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு 9 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம், 8 இயர்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தோட்டத்தை பெரிய லெவலில் ஒரு தரை தோட்டம் ஒன்று பண்ணணும். நிறைய அரிய வகைகளை எல்லாம் வளர்த்து அரிய வகைகள்னு சொல்கிறத விட நம்ம நாட்டில் அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய காய்கறிகளையும், பழங்களையும், கீரைகளையும், மூலிகைகளையும் மீட்டெடுக்கணும். அதை எல்லாருக்கும் இலவசமாக ஷேர் பண்ணணும். இவ்வளோ தாங்க நம்முடைய பிறப்பின் நோக்கமே இப்போதைக்கு அதுவாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பக்கமும் நம்மளுடைய தாத்தாவும் பாட்டியும் பூட்டணும் பயன்படுத்தின அத்தனையும் மீட்டு கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் ஆசிரியர் தொழிலில் இருக்கிறனால சேர்க்குறது ரொம்ப சுலபம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய மாணவ செல்வங்க கிட்ட கொண்டு போனோன்னா அவங்க பேரண்ட்ஸு, அவங்களோட ரிலேஷன்ஸ் மூலமாக இப்போவே அம்மா நீங்கள் சொல்லிதாம்மா எங்களுக்கு நெய் மிளகாய் தெரியும், நீங்கள் சொல்லி தான் மூக்குத்தி அவரை தெரியும், நீங்கள் சொல்லி தான் இந்த மாதிரியான கத்தரிக்காயும் மிளகாய் வகைகளும் தக்காளி வகைகளும் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸுமே நிறைய பேர் இதை பற்றி எங்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் நம்மளுடைய அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய காய்கறிகளை. ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு யாருமே மருத்துவமனைக்கு போகாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஆனால் நம்மலாம் நிறைய மருத்துவமனைக்கும் மருந்துகளுக்கும் டாக்டர்ஸுக்கும் தான் பணத்தை கொடுத்துட்ருக்குறோம். நம்ம வேலை பார்க்குறதே அந்த மாதிரி கொடுக்கறதுக்காகங்கிற மாதிரியான வாழ்க்கை முறைக்கு நம்ம மாறிட்டுருக்கோம் இல்லையா. அதெல்லாம் மீட்டு கொண்டதுக்காக பணியை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த பணியை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. கண்டிப்பாக செய்வீங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.